Praise the Lord. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை துதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் வேலை ஸ்தலங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. கடந்த வீடியோல நான் சில விஷயங்களை பேசிக்கிட்டே இருந்தேன், நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. இந்த கடைசி நாட்கள்ல ரொம்ப மோசமான காலம் வருதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். அந்த கடைசி நாட்கள்ல, அந்த மோசமான நாட்கள்ல எப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் ஜீவிப்பார்கள், எப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்கள் எல்லாம் அதிகமாக இருப்பார்கள் என்று பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன்னா, இந்த பார்ட்ல ஆமென், நம்மள ரொம்ப விரும்புற ஒரு காரியம் என்னங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப இஷ்டப்படுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அன்பு. இல்லையா? அன்புங்கிற வார்த்தை ரொம்ப ஆழமானது, அது உணர்வுள்ளது. அது அந்த வார்த்தைக்கு விளக்கத்தை கொடுத்தா ஆயிரக்கணக்கான அர்த்தமுள்ள வார்த்தைகளை பேச முடியும். அன்பு விலையேற பெற்றது. பாருங்க தேவ பிள்ளைகளை, எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் அதிலே 3வது வசனத்தையும் 3ஆம் வசனத்திலே முதல் வார்த்தையும் வாசிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கிட்டீங்களா? பாருங்க, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, சுபாவ அன்பில்லாதவர்களாயும். நல்லா புரிஞ்சுக்குங்க, இங்கே வசனம் சொல்லுது கடைசி நாட்கள்ல, தேவனுடைய வருகையின் நாட்கள்ல, இந்த பூமி இந்த உலகத்தின் அழிவின் நாட்கள்ல மனுஷன் எப்படி இருப்பானா, சுபாவத்திலே அன்பில்லாதவனாக இருப்பான். அன்புனா என்னன்னே தெரியாது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அன்புக்கு அர்த்தமே இல்லாம இருக்காங்க. அன்புனா என்ன தெரியுமா? அது ஒரு உணர்வு, அது நம்முடைய ரத்த ஓட்டத்திலும் நம்முடைய சிந்தனையிலும் கலந்திருப்பது. அதை வெளியே காண்பிக்கும் போது அநேகரை மாற்றக்கூடிய ஒரு பெரிய சக்தி தான் அன்பு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள அன்பு இல்லை. அது எல்லாருக்குள்ளயும் இல்லை. அது நீங்க எந்த மதமா இருக்கட்டும், இல்லை எந்த ஜாதிகளா இருக்கட்டும், அன்பே கிடையாது. ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் செயல்படுகிறோம், ஒருவர் மேல் ஒருவர் பொய் சொல்லுகிறோம், ஒருவருக்காக ஒருவர் அடித்துக் கொள்ளுகிறோம். ஸ்தோத்திரம். அன்பு, உலக அன்புக்காக 20 வருஷம் 22 வருஷம் பெத்து வளர்த்த தாய் தகப்பனை விட்டுட்டு ஓடுறாங்க. தாய் தகப்பன் மேல் உள்ள அன்பு இல்லை. ஸ்கூல்ல படிக்க வைக்கிற வாத்தியார் அடிக்கிறாங்க, அந்த வாத்தியார் மேல உள்ள அன்பு இல்லை. ஸ்தோத்திரம். அண்ணன் தம்பிகளை உறவுகளை வெறுக்கிறாங்க, அவங்க மேல உள்ள அன்பு இல்லை. சபையில போதகர்களா இருக்கிற போதகர்களை வெறுக்கிறாங்க, ஏன்னா வசனத்தை போதிக்கிறதுனால அறுக்கிறதா நினைச்சு வெறுக்கிறாங்க. போதகர்கள் மேல் அன்பு இல்லை. கடைசி நாட்கள்ல இப்படிப்பட்ட காலம் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்குள் அன்பு உருவாக வேண்டும். பணத்தை எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனால் மனுஷர்களை சம்பாதிப்பதற்கு அன்பு ஒன்றே முக்கிய காரணம். பணம் மனிதர்களை கொடுக்காது, ஆனால் அன்பு அநேகரை நமக்கு கொடுக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என் உறவுகளே, ரத்த சம்பந்தங்களே, அதிக அன்புடையவங்களா இருங்க. இன்னைக்கு நிறைய பேரு பணம் பணம் பணம்னு ஓடுறாங்க. பணம் இருந்தாதான் அன்பை கூட காமிக்கிறாங்க. வேண்டாங்க, நமக்கு பணம் எல்லாம் அடுத்த கட்ட விஷயம். பணம் அவசியம் இல்லைன்னு சொல்லல, ஆனா பணம் மட்டுமே வாழ்க்கைக்கு அவசியம் அல்ல. நிறைய மனைவி புருஷனை விடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சம்பாதிக்காதவர். நிறைய புருஷ மனைவி இருக்க காரணம் என்ன தெரியுமா? பொருளாதாரத்துல அவங்க தாங்கலன்றதுதான். இதெல்லாம் தாண்டி எல்லாவற்றையும் பொறுத்து அன்பிலே நிலைத்திருங்கள். நான் அன்பை பத்தி இன்னொரு முறை பேசுவேன், இன்னொரு பகுதியில.
எல்லாவற்றிலும் நீங்கள் அன்பில் நிலைத்திருங்கள். எப்படிப்பட்ட அன்பு நமக்கு இருக்க வேண்டும் தெரியுமா? வாசிக்கலாம். ரோமர் எழுதின புஸ்தகம், எல்லாம் எடுங்க. ரோமர் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், அதிலேயே 9வது வசனம் பாருங்க. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் அன்பு மாயமற்றதா இருக்கட்டும். ஒரு நயவஞ்சகமா வேண்டாம், தேவைக்காக வேண்டாம். அவங்க கிட்ட நல்ல அன்பா பேசின எதையாச்சும் கொடுப்பாங்க, சாதிச்சுக்கலான்றதுக்காக வேண்டாம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதாக இருக்கட்டும் உங்கள் அன்பு. நமக்கு எல்லாவற்றையும் தேவன் தருவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் உங்க வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தர முடியும். உங்க கையில் அநேகருக்கு கொடுக்க முடியும். ஆனால் அன்பு இருக்குமே, ஆனால் அநேகரை நீங்கள் உங்கள் அண்டைக்கு கொண்டு வருவீர்கள். தயவு செய்து அதிகமா அன்புருங்க, அன்பாருங்க. மாயமற்ற அன்போடு கூட இருக்காதீங்க. தேவைக்காக அன்போடு கூட இருக்காதீங்க. அவசியத்துக்கான அன்போடு கூட இருக்காதீங்க. ஒரு உண்மையான அன்போடு கூட இருக்க கற்றுக்கொள்ளுங்க. ஒரு பாசம் நிறைந்த அன்போடு கூட இருக்க கற்றுக்கொள்ளுங்க. அடுத்ததாக இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. ஸ்தோத்திரம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகிதம் உள்ளவர்களாய் இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஒருத்தர் மேல ரொம்ப ஊக்கமான அன்பு தேவை, உண்மையான அன்பு தேவை. அன்பு வச்சுட்டு அவங்கள ரொம்ப நம்பி அவங்களோடு கூட ஊக்கமா அன்பு கூறுங்கள். அன்பு இல்லாதவர்களா இருக்க வேண்டாம் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவர் இந்த உலகத்தையே ரீச் பண்ணதுக்கு ஒரே ஒரு காரணம் அன்பு மட்டும்தாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அன்புக்கு ஏங்குறவங்க உண்டு. நிறைய பேர் எங்கூட அன்பா பேசுவாங்களான்னு சொல்லி எதிர்பார்க்கிறவங்க உண்டு. நிறைய பேரு ஸ்தோத்திரம் எங்கூட யாரும் அன்பா இருக்க மாட்டாங்களான்னு நினைக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, அன்பை கொடுங்க, பல பேரை உருவாக்கிடுவீங்க. அன்பை கொடுங்க, பல பேரை நீங்க ஆசீர்வதிப்பீங்க. அன்பை மற்றவங்களுக்கு கொடுங்க, அது உண்மையான அன்பா இருக்கட்டும். ஒரு மகனையோ ஒரு மகளையோ கெடுக்கிற அன்பாக அல்ல, ஒரு குடும்பத்தை கெடுக்கிற அன்பா அல்ல, உண்மையான அன்போடு கூட இருங்க. சில பேரை பார்த்தாதான் அன்பே வரும், எல்லாரையும் பார்த்தா அன்பு வராது. அதெல்லாம் நயவஞ்சகமான அன்பு. தான் ஜாதிக்காரனை பார்த்தா ஒரு அன்பு, தான் கட்சிக்காரனை பார்த்தா ஒரு அன்பு, தான் கூட பிறந்தவங்களை பார்த்தா ஒரு அன்பு, மற்றவங்களை எல்லாரும் பார்த்தா வெறுப்பு உண்டாகும். இல்ல, மனிதர்களாய் வாழ்கிறோம். வாழ்றது 60 வருஷமோ 70 வருஷமோ 80 வருஷமோ 100 வருஷம் வாழ்றது ரொம்ப ரேர். வாழ்ற நாட்களில் எல்லா இடத்திலும் அன்புள்ளவர்களாக இருங்கள். எல்லா இடத்திலும் அன்புள்ளவர்களாக இருங்கள். அன்பு உங்களை பெரியாளாக்கும். அன்பு உங்களை கடவுளுக்கு அடுத்த இடத்துல வைக்கும். என்ன, நிறைய பேருக்கு பேர் அன்புதான், ஆனா வம்பா கிடப்பான். நீங்க அன்புள்ளவங்களா இருங்க. உங்க வீட்டுல உங்களை தாய் தகப்பன், உன்னுடைய மாமியார் மாமனார், உன்னுடைய குடும்பம், உன் பிள்ளைகள், உன் கணவன், உன் மனைவி மாயமற்ற அன்போடும் ஊக்கமான அன்போடும் கலந்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். God bless you.